யூடியூபர் இர்ஃபான் ஓட கான்ட்ரவர்சி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னா, அவர் என்ன குழந்தைன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் எதுக்கு இந்த லா வந்தது, இது ஏன் இர்ஃபான் மேலே சட்ட நடவடிக்கை பாயும் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த லானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இம்பார்ட்டன்ட் சமூக கருத்தை கொஞ்சம் விரிவாக பேசிடுவோம். வாங்க வீடியோவில் செல்லலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சர்ச்சை திருப்பியும் யூடியூபர் இர்ஃபான் பற்றி வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் துபாயில் போயிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து அவங்க ஒய்ஃபுக்கு என்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அது பார்த்திங்கன்னா இந்தியாவில் அவர் மேலே சட்ட நடவடிக்கை பாயுது. பிசிபிஎன்டிடி ஆக்ட் பிரகாரம் தப்புன்னு சொல்லிட்டு அவருக்கு மேலே வழக்கு பதிவு செஞ்சு அது இந்த டைம் கண்டிப்பாக தண்டனை பெறுவார் அப்படின்ற மாதிரிலாம் பல கருத்துக்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசிபிஎன்டிடி ஆக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மக்களுக்கெல்லாம் புரியணும் அப்படின்றது தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த காலத்தில் ஓகேங்களா, அந்த காலத்தில் அப்படின்னும் போது நான் சொல்கிறது அந்த 60s 70s 80s 90s வரைக்குமே, கொஞ்சம் ஸ்டார்டிங் வரைக்குமே இந்த சமூக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசனைகள் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா பெண் குழந்தையாக இருந்தது அப்படின்னா பல ஃபேமிலியில் ஏற்றுக்கிறது இல்லை. பெண் குழந்தையாக இருந்தால் கள்ளிப்பால் ஊற்று கொள்வது, பெண் குழந்தையாக இருந்ததுன்னா சாகடிச்சிடுறது. பெண் குழந்தைன்றது அந்த ஃபேமிலியில் ஒரு பேர்டனாக பார்த்தாங்க. அதாவது ஒரு தேவையில்லாத ஒரு தலைவலி, அதுக்கு கல்யாண செலவு இருக்குது, அதை கட்டி கொடுக்கணும், அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு யோசிச்சாங்க. அதே மாதிரி பெண் குழந்தை அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு கெத்து இல்லாமல் இருந்தது. ஆண் குழந்தைனா ஆண் வாரிசு, நம்ம பையன் அப்படின்ற மாதிரி. பெண்ணுனா ஒரு வேற மாதிரி யோசிச்சாங்க. அதனால இந்த ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் ஆர் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட்னா பெண் குழந்தைகளை சாகடிக்கிறது, ஃபீமேல் ஃபீட்டிசைட்னா கருளியே அபார்ட் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நிறைய நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போ இப்படி பெண் குழந்தைங்களை என்ன பாவம் பண்ணுச்சுங்க இந்த பெண் குழந்தைங்க, இந்த மாதிரி நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால பல பெண் குழந்தைங்களை கொண்டுகிட்டு இருக்காங்களேன்றதுக்காக கொண்டு வந்த ஒரு ஆக்ட் தான் பிசிபிஎன்டிடி ஆக்ட். ஸோ இந்த பிசிபிஎன்டிடி ஆக்ட் 1994 வரும்போது, ஓகே, ஸோ பிசி அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ப்ரீ கன்செப்ஷனல் ப்ரீநேட்டல் ஸ்க்ரீனிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ப்ரீ கன்செப்ஷனல் ப்ரீநேட்டல் டயக்னோஸ்டிக் ஆக்ட் பிரகாரம் என்னென்னா, நம்ம வயிற்றில் இருக்கும் போது அந்த குழந்தை என்ன குழந்தைன்னு ஸ்கேன் பார்த்து எந்த டாக்டரும் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி என்ன குழந்தை அப்படின்னு கேட்டு எந்த பேரண்ட்ஸும் வரக்கூடாது அப்படின்றது தான் இந்த பிசிபிஎன்டிடி ஆக்ட். ஏன்னா ஸ்கேன்லேயே நம்மளுக்கு இந்த 8வது வாரம் 12வது வாரத்துலலாம் என்ன செக்ஸ்ன்னு நம்மளுக்கு தெரிய வரும்போது நம்மளுக்கு இந்த குழந்தை வேணாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்து அந்த கருவை கலைக்கிறதுன்றது ஒரு தப்பு, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த பிசிபிஎன்டிடி ஆக்ட் வந்துச்சு. இந்த பிசிபிஎன்டிடி ஆக்ட் பிரகாரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, மெயின் அட்டாக் யாருக்குன்னா மருத்துவர்களுக்கு தான். மருத்துவர்கள், இந்த மாதிரி ஸ்கேன் சென்டர் வச்சுருக்கிறவங்க, ஓஜி மகளிர் மருத்துவர்கள், இவங்க எல்லாருமே ஸ்கேன் செய்யும் போது என்ன குழந்தைன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் ரிவீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்டனைகள் கடுமையாக இருக்கும். என்ன மாதிரி சில தண்டனைனா, ஃபஸ்ட் டைம் இந்த தவறு செய்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு 2-3 வருஷம் நீங்கள் ஜெயிலுக்கு போகணும், 10,000 ரூபாய் அபராதம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ உங்களுக்கு உங்கள் மெடிக்கல் கவுன்சிலிருந்து உங்களோட பேர் நீக்கப்படும். அதாவது நீங்கள் டாக்டராக நீங்கள் ப்ராக்டிஸே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு தண்டனை. 2வது வாட்டி 3வது வாட்டின்னு சொல்லி திருப்பி பண்ணும்போது அது பேர் தான் ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தமாரி மறுபடியும் நீங்கள் இந்த ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பர்மனண்ட்டாகவே உங்களோட மெடிக்கல் கவுன்சில்லேருந்து உங்கள் பேர் நீக்கப்படும். அதாவது ஜென்மத்துக்கும் நீ டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் அந்த பிசிபிஎன்டிடி ஆக்டில் இருக்குது. வருடங்கள் ஆஃப் த ஜெயிலும் இன்க்ரீஸ் செய்யப்படுது. 5 வருடங்கள் to 10 வருடங்கள் வரைக்கும் போகலாம், அபராதங்கள் அதிகமாகலான்ற மாதிரி ஆக்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கு. இது டாக்டர்ஸ்க்கு மெயினாக அட்டாக் பண்ணுது. ஏன்னா டாக்டர்ஸ் தானே அந்த வேலையில் ஈடுபடணும். ஏன்னா பாமர மக்களுக்கு யாருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பார்த்து இது என்னன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் டாக்டர்ஸ்க்கு தெரியுன்றதுனால டாக்டருங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்காங்க. எல்லா மருத்துவமனையிலையும் மருத்துவக் கல்லூரியிலும் அரசோ தனியாரோ, ஓகே, எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரசோ தனியாரோ, எல்லா ஸ்கேன் சென்டரில் அரசோ தனியாரோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போர்டு ஒரு ஸ்கேன் சென்டர் வாசலில் போட்டிருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பாலியல்னு சொல்லப்படாது அப்படின்ற மாதிரி. தேர் வில் நாட் பி எனி ரிவீலிங் ஆஃப் செக்ஸ்
in this center. According to the PCPNDT Act, it is a punishable offense. இது வந்து ஒரு கடும் குற்றத்துக்குரியது. PCPNDT Act பிரகாரம் இதை வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போர்டே வந்து போட்டிருப்பாங்க. அப்போ இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆக்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஆக்ட் வந்தது கரெக்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கால சூழ்நிலையில் அது ரொம்ப கரெக்டான விஷயம். ஏன்னா எந்த கருவை வந்து இப்படி கலைக்கிறது அப்படின்றது பெரிய பெரிய தப்புன்றதுனால தான் இந்த PCPNDT ஆக்ட் வந்து வருது. சரி சார், இவர் வந்து இப்போ இந்த கேஸுக்கு வரும், நம்ம நடிகர் நம்ம இன்ஃப்ளூயன்சர் இர்ஃபான் கேஸுக்கு வருவோம். அவர் என்ன சார், அவர் துபாயில் தானே போய் பண்ணாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பேச்சு வருது. ஆமாம், துபாயில் வந்து இது கரெக்டானு கேட்டிங்கன்னா துபாய் பொறுத்த வரைக்கும் அதாவது ஃபாரின் நேஷன்ஸ் நிறைய கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் கிடையாது, PCPNDT ஆக்ட் கிடையாது. எல்லாருக்கும் அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு என்ன செக்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாம், என்ன அவங்க அப்படியே அந்த இது வயிற்றில் இருக்கும் போதே அவங்க ஸ்டோரி போடலாம், எனக்குள்ளே இருக்கிறது பெண் குழந்தை, என்ன வேணால் பண்ணலாம். ஃபாரின் நேஷன்ஸில் அது வந்து அலவுடு, இந்தியாவில் அலவுடு இல்லை. ஸோ இந்தியாவில் ஏன் அலவுடு இல்லைன்றதுக்கு தான் நான் உங்களுக்கு வரலாறு என்னன்னு சொன்னேன். ஃபாரின் நேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஊரில் வந்து அது ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ இவர் துபாயில் போய் தானே போட்டார் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நம்ம ஊரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா அவர் துபாயில் போட்டிருக்கலாம், ஆனால் அவர் திருப்பியும் வந்து வசிக்கிறது நம்ம ஊரில் இந்தியாவில். ஒன்று. ரெண்டாவது, அவரோட ஃபாலோவர்ஸ் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பேசுறது துபாய் மக்களோட அரபிக்கில் ஏஷ்வியாதா கேஃபலால் குவை சலாம் அலைக்கும்னு அவர் பேசுறது இல்லை, அவர் பேசுறது தமிழில். அப்போ பார்க்கக்கூடிய ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மக்கள். ஸோ பல லட்சம் ஃபாலோவர்ஸை வச்சுக்கிட்டு, பல மில்லியன் ஃபாலோவர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம ஊர் மக்கள் இதை பார்க்கும்போது தவறுதலாக வந்து இதை புரிஞ்சு கொள்ளக்கூடாது, இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது மெயினாக. ஏன்னா இவங்க பேரே இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி தவறுதலாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாதுன்றதுனால தான் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு. ஸோ இது அவரோட சுதந்திரம் தானே, அவர் அங்கே போய் பண்ணுறாருல. இப்போ நம்மளுக்கு என்ன இது அப்படின்னும் போது நம்ம ஊர் ஆக்ட் பிரகாரம் வந்து அது தப்பு. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள், ஃபாரினில் வந்து கஞ்சா ரொம்ப ரொம்ப லீகல். தாய்லாண்டில் போனீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து கஞ்சா கடைகளே வந்து நிறைய கடைகள் இருக்கும், அங்கே வந்து காஞ்சா கெனாபிஸ் ஷாப்புன்னே இருக்கும், ரொம்ப லீகலு. அந்த எடுத்துக்கிட்டு அப்படியே இந்தியாவுக்குள்ள வந்து அதான் எல்லா ஊர்லேயும் வந்து பிடிக்கிறாங்களா. அப்போ நானும் இங்கே கஞ்சா பிடிக்கிறேன்னு ஆரம்பிச்சோன்னா அது எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பின்விளைவுகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோன்ட்டு மக்களான உங்களுக்கு தெரியும். எத்தனை கொள்ளைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் போதை கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபாரின்ல தானே பண்ணாரு, இந்த மாதிரிலாம் ஆதரவு தெரிவிக்கிறவங்க வந்து புரிஞ்சுக்கோங்க, நம்ம இருக்கிறது நம்ம நாட்டில், அவர் பேசுறது நம்ம மக்களோடன்றதுனால இந்த ஆக்ட் வந்து கடுமையாக பாயும் அப்படின்றத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து இன்னொரு பாயிண்டாக வந்து வைக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து என்ன நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் சொல்ல விரும்புகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால், இதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, இப்போது எந்த விஷயங்களை வந்து நம்ம ஏற்றுக்கணுன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னை பொறுத்த வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக, அதாவது உங்களை மகிழ்விக்கிறதுக்காக, அதாவது ஒரு காமெடி பண்ண உங்களை சிரிக்க வைக்க ஒரு செந்தில் கவுண்டமணி சார் மாதிரி ஒரு ட்ரை தான் இது எல்லாமே. ஓகேங்களா? திஸ் இஸ் ஆல் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். இதை நீங்கள் சீரியஸாக உங்கள் லைஃப்பில் பொருத்திக்காதீங்கன்றது தான் நம்மளோட தாய்மையான அட்வைஸாக வந்து இருக்குது. சீரியஸாக பேசக்கூடிய ஒரு சில சேனல்ஸும் இருக்கும். ஓகேங்களா? சீரியஸாக வந்துட்டு இந்த கருத்தை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும். தவிர இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட், சும்மா பார்க்கும்போது அந்த டைமில் சிரிச்சோமா அவ்வளோதான். இது அப்படியே நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா பல சிக்கல்கள் நம்மளுக்கு வர தூண்டும். இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்களும் அப்போ நானும் இந்த மாதிரி பண்ணுறேன், இப்போ நானும் வந்து என்ன குழந்தைன்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஸ்கேன் சென்டர் அணுகுனீங்கன்னா ஸ்கேன் சென்டர்காரனுக்கு பிரச்சனை. ஸ்கேன் சென்டர்காரனுக்கு நீங்கள் வந்து சார் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு எதாவது தனியாக கவனிக்கிறேன், எவ்வளோ வேணும், 10,000 தரட்டுமா, 20,000 தரட்டும்னா அவங்க ஏதாவது ஆசைப்பட்டு ஏதாவது பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்கள் நீங்களும் போஸ்ட் போட ஆரம்பிச்சிங்கன்னா பல பேர் இதெல்லாம் பண்ண நம்மளோட அடிப்படையோட கோர் ஐடியாலஜின்னு என்ன இருக்கிறது, அந்த பெண் கொலைகள் சிசுகளை வந்து அழிக்கிறதுன்றது தப்புன்ற ஐடியாலஜி வந்து அடிபட்டு போகும். ஸோ இதெல்லாம் எப்போ நீங்கள் பண்ணலான்னா, நம்ம லால் அது இல்லை, இந்த PCPNDT ஆக்ட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு, இந்த மாதிரி எல்லாரும் பண்ணலாம், ஃபாரின் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே. ஆனால் இப்போ சட்டம் இருக்குன்னும் போது அந்த சட்டத்தை மதிக்கிறது தான் ஒரு இந்திய குடிமகன்களோட இம்பார்ட்டண்ட்டான வந்துட்டு ஒரு சமூக பொறுப்பாக வந்து இருக்கும். தயவு செஞ்சு அந்த யாரும் ஆங்கிள்லேயே வராதிங்க, அந்த ஆங்கிளில் போகாதீங்க. ஏன்னா ஒரு சட்டம் வந்து நம்ம நாட்டில் இருக்குன்னா அதை சும்மா கொண்டு வந்துருக்க மாட்டாங்க. ஒரு கான்ஸ்டியூஷனில் அது அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கணும், அது சும்மா வந்திருக்காது. அதுக்கு பின்னாடி வந்து பல வரலாறு அண்ட் ரீசன்ஸ் இல்லாமல் அது வராதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பாயிண்ட்டு. ஸோ இந்த இதில் வந்து கேஸில் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸாக வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸாக ஒரு காமெடியாக ஒரு க்ளவுன் மாதிரி ஜாலியாக பாருங்களே தவிர இதெல்லாம் சீரியஸாக உங்கள் லைஃபுக்குள்ளே எடுத்துக்காதீங்கன்றது தான். இதனால் பல பேருக்குள்ளே பிரச்சனை வந்திருக்கு, சண்டை வந்திருக்கு. நிறைய சேனல்ஸ் பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு சேனல்ஸு, இந்த மாதிரிலாம் பல சேனல்ஸு, அவர் ஒய்ஃபுக்கு ஊட்டுறது, ஒய்ஃப் அப்படியே ஹஸ்பண்டுக்கு ஊட்டுறது, ரொம்ப சந்தோஷமாக அப்படியே 2 பேர் இருக்கிற மாதிரி இருக்கிறது. நான் என் குழந்தைக்கு இதான் செஞ்சு தருவேன், அவர் தூங்கினதுக்கு அப்புறம் தூங்குவேன், காலைல எண்ணெய் தேய்ச்சி விட்றேன் பாரு, இதை பண்ணுறேன் பாருன்ட்டு அவங்களோட வியூஸ்க்காக அதை
அதெல்லாம் போடுறதுங்க. ரியாலிட்டியாக ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து இதே மாதிரி தான் போகணும் எப்படிங்க சொல்ல முடியும்? அவன் பண கஷ்டம் இருக்குது, அவன் மன கஷ்டம் இருக்குது, அவங்க வீட்டுக்காருக்கு என்ன வேலை, அவங்க வீட்டுக்காரர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எல்லார் வீட்டுக்காரும் ஒரே மாதிரி அவர் பண்ணார் பார்த்தியா, அந்த வீடியோவில் பார்த்தியா அவங்க ஹஸ்பண்ட் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு, அந்த வீடியோவில் பார்த்தியா அவங்க ஹஸ்பண்ட் தாங்குன்னு தாங்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் ஸ்டடியை கொண்டு வராதிங்க. எல்லார் லைஃப்பும் ஒன்றும் கிடையாது. ஒருத்தவங்க லைஃப்பில் ஒரு பிரச்சனைகள், ஒரு சூழ்நிலைகள், ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். அதனால் இதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துட்டு அப்போதைக்கு உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆச்சா அதோட அதை விட்டுருங்க. அது உங்களோட லைஃபுக்குள்ளே ஒரு ரியாலிட்டிக்கு கொண்டு வராதிங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது எல்லாமே இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோ இது எல்லாமே ரியல் லைஃப், அதாவது என்னென்னா பொய்மையான ஒரு உலகம். ஆனால் நீங்கள் இருக்கிறது ரியல் லைஃப், அதாவது உண்மையான உலகம். அதனால் ரியல் லைஃப்பை கொண்டு வந்து அந்த ஃபேண்டசி வேர்ல்டை கொண்டு வந்து தயவு செஞ்சு உங்கள் லைஃப்க்கு பொருத்தாதீங்க. அதனால் லவ்ஸ் ஆக போகிறது நீங்கள் தான். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பம் தான். இந்த டிவோர்ஸு இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கக்கூடும் அப்படின்றதுனால தயவு செஞ்சு இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து பாருங்கள். இர்ஃபான் சாருக்கு என்ன நடக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். அதனால் இதை யாரும் வந்து யோசித்து நீங்களும் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் வந்து யாருமே திங்க் பண்ணாதீங்க. இதை ஒரு சமூக அக்கறையோட தான் அந்த வீடியோவை பேசியிருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஆதரவை தாருங்கள். எப்பவுமே வந்து மக்களுக்கு வந்து ஏதாவது மோட்டிவேட் பண்ணணும், மக்களுக்கு ஏதாவது ஒரு புது விஷயத்த நல்ல விஷயத்த சொல்லணும், போதிக்கணுன்றது மட்டும்தான் நம்ம சேனலோட என்னைக்குமே நம்ம இதுவாக இருந்திருக்கு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.